முதல்ல வந்து இவ்விடத்த இருக்கிற இந்த இடைவெளிக்கு, அதாவது இவ்விடத்த என்ன வரும், அதே போல் இவ்விடத்துக்கு வந்து என்ன வரும்னு அந்த அவுட்புட் சேக்யூஷன், அதாவது குறியீடை வந்து தாங்க, அதாவது ஏ ப்ளஸ் பியா ஏ டாட் பி அப்படின்னு சொல்லி சேர்ந்து வரும் தானே. அதில் இந்த இடைவெளிக்கு முதலாவது இந்த இடைவெளிக்கு என்ன வரும், அதே போல் இவ்விடத்துக்கு என்ன வரும்னு சொல்லி முதலாம் நம்பர் இது வந்து முதலாம் நம்பர்னு வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து இரண்டாம் நம்பர். முதலாவதுக்கு என்ன வரும், ரெண்டாவதுக்கு என்ன வரும்னு செட்டில் போடும். குயிக்காக அப்டேட் பண்ணும். அதில் வந்து பார் பயன்படுத்தியலான்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து உங்களுக்கு ஓகே. சரி, நான் விளம்பரப்படுத்துகிறேன். சரியா? நல்லா காணிங்க. இதில் வரும் முதலாவதுக்கு வந்து விடை எப்படி வரும்னு சொன்னால், முதலாவதுக்கு வரும் வந்து ஏ, அதே போல் டாட் டாட் வருமே, அது வந்து ஒரு என் கேட். பி, ஆனால் இது வந்து ரெண்டும் சேருது வந்து ஒரு நன் கேட்டாக, அதாவது இது ஏட இன்புட்டும் பிட இன்புட்டும் சேர்ந்து உருவாகிற அந்த என் கேட் வந்து அதோட அவுட்புட் போகும்போது வந்து எப்படி ஒரு நன் கேட்டாக போகும்போது, அதாவது ஒப்போசிட்டாக. அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னுக்கு வந்து இந்த வட்ட வடிவிலான அந்த மார்க் வந்திருந்தால் இது வந்து இப்படி தான் அமையும் என்று சொல்லி. இதை இப்படி இல்லாமல் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், இந்த பார் இல்லாமல் பயன்படுத்தினோம்னால் இந்த பிரக்கெட்டை போட்டுவிட்டு இந்த பிரக்கெட்டுக்கு வெளியில் வந்து இந்த எபோஸ்டபி அல்லது வந்து ஒரு கொட்டேஷன் மார்க் கொண்டு போட்டமாக இருந்தால் அது வந்து பார் அல்லது எதிர்நேரானதுன்னு இந்த எதிர்மறையானதுன்னு சொல்லி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடும். அதே போல் இந்த சி வந்து இந்த ஏ டாட் பி பாரோட, அதாவது இந்த கேட் ஏ டாட் பி பார் தானே, இந்த கேட் வந்து சேருது வந்து இந்த சியோட வந்து ஒரு ஓ கேட்டில். அப்போ ஓ கேட்டில் சேருமாக இருந்தால் அது ரெண்டுக்கும் இடையில பயன்படுத்துகிற அந்த அடையாளம் வந்து ப்ளஸ் ஆக இருக்கும். அப்போ இந்த அதை முன்னுக்குள்ளத்திட கேட் இதை நம்ம போட்டு அதே போல் இந்த சியை வந்து இதோட சேர்த்து விடுவோம். இப்போ இந்த கேட்டோட வந்து சி வந்து ஒரு ஓ கேட்டில் சேருது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து இதுக்கு கிளியராக படிக்கும். எல்லாருக்கும் வந்து விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்படித்தான் இதில் சர்க்யூட் அமையும். அதாவது இது வந்து வெயிட் முதலாவதுக்குரிய விடை வந்து இதாக இருக்கும். அதே போல் ரெண்டாவதுக்குரிய விடை வந்து ரெண்டு சேர்ந்ததாக வரும். ஏ டாட் பி பார் ப்ளஸ் சின்னு சொல்லி இதான் இரண்டாவதுக்குரிய இவ்விடத்துக்கு வர வேண்டிய வீடு. அதே போல் இது வந்து இவ்விடத்துக்கு வர வேண்டிய. இதில் என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க குயிக்கா. டவுட் இல்லைன்னா கிளியர்னு சொல்லுங்கள். இப்படியான கேள்வி தான் உங்களுக்கு வரும். குயிக்காக அப்டேட் பண்ணு. டவுட் என்ன சரி இருந்தால் கேளுங்க குயிக்காக. நல்லா கவனிங்க. சரியா? இதான் சொல்கிற, கிளாஸ் வரலாட்டி ரெக்கார்டிங்கை சரி பார்த்துக்கணுண்டி. இனி கிளாஸுக்கு ரெக்கார்டிங் கிடைக்காது. கட்டாயம் கிளாஸ் வரணும். அப்படி கிளாஸ் வரையில் அது என்ன சரி சுச்சுவேஷன் இருந்தால் கிளாஸ் வாரத்துக்கு அதாவது கிளாஸ் நடக்கிறதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரி, அப்படி இன்ஃபார்ம் பண்ணி நான் மட்டும்தான் நான் அந்த ஆகலும் மட்டும்தான் ரெக்கார்டிங் தருவேன். இனி குரூப்லலாம் ரெக்கார்டிங் இல்லை. சரியா? இப்போ நல்லா பாருங்கள், இது வந்து என்னது, இது வந்து ஒரு நன் கேட். சரியா? நன் கேட்னு சொன்னால் என் கேட் வந்து ஒப்போசிட்டாக மாறுற. இது வந்து நான் என் கேட் ஒன்றும் நொட் கேட் ஒன்றும் சேர்ந்தால் நன் கேட் உருவாகும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்படி நன் கேட் உருவாகமாக இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு நம்ம என் கேட் சேக்யூஷனை போடணும். என் கேட்டுக்கு வந்து என்ன வரும், தர்க்க சுற்று ஏ டாட் பி. இவ்விடத்துக்கு என் கேட்டின் படி ஏ டாட் பி தான் வரும்.
இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏ டாட் பின்னு சொன்னால் ஏட இன்புட்டும் பீட இன்புட்டும் சேர்ந்து ஒரு என் கேட் உருவாகுதாக இருந்தால் ஏ டாட் பின்னு சொல்லி வரும் சரியா. அப்போ இவ்விடத்த ஏ டாட் பி தான் வருகுது. ஆனால் இவ்விடத்த இந்த வட்டம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு நொட் கேட். அப்போ இது வந்து ஒரு நன் கேட்டாக இருக்கும். நன் கேட்டாக இருந்தால் இது ரெண்டுக்கு மேலே வந்து என்ன வரப்போகுது, இந்த பார் வரப்போகுது. என் கேட் வந்து நன் கேட் ஆகிட்டு ஆப்போசிட் ஆகிட்டு இல்லையா. ஆனால் இவ்விடத்தையும் ஒரு சி ஒன்று வருகுது. இந்த சி வந்து இந்த கேட்டும் இந்த சியும் வந்து இணைஞ்சு என்னது உருவாக போகுது, ஒரு ஓ கேட் ஒன்று உருவாக போகுது. அப்போ இவ்விடத்தை என்ன வரப்போகுது, இவ்விடத்தை ஏ டாட் பி, ஏ டாட் பின்னு சொன்னால் ஏ டாட் பி பார். இது வந்து ஈனைக்கு உரியது, இந்த பக்கத்துல இருந்து வரது வேணேஜா. இப்போ இங்கே சீட பக்கத்துல இருந்து ஒரு இன்புட் வந்து தான் இந்த கேட் உருவாக போகுது. அப்போ இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி சி போடுவோம். இது ப்ளஸ் என்னத்துக்கு போடுறோம்னு சொன்னால் இது வந்து ஒரு ஓ கேட். ஓ கேட்டாக இருந்தால் நம்ம எப்பவும் படித்தோம், அது வந்து ஒரு ப்ளஸ் போட்டு தானே அடையாளத்தை வந்து நம்ம பிரதிநிதித்துவப்படுத்துவோம்னு சொல்லி. இப்போ கிளியரா? குயிக் அப்டேட் பண்ணு. கிளியரா? ஓகே சரியா. இப்போ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேட் ஒன்று தரப்போகிறேன். அதுக்குரிய என்ன அடையாளம் வரும்னு சொல்லி, அதாவது என்ன தர்க்க சுற்று வரும்னு போடுங்க சரியா. ஏ பி. இதுக்கு வந்து என்ன வரும், இவிடத்தை தர்க்க சுற்று வந்து என்னது வரும், குயிக்காக போடும். அவசரமாக அப்டேட் பண்ணுங்க. இவ்விடத்தை வந்து என்ன வரும், அவுட்புட் என்ன வரும், தர்க்க சுற்று. குயிக்காக அப்டேட் பண்ணு. எல்லாரும் போடுங்க, நான் வந்து விளங்கப்படுத்துகிறேன் லாஸ்ட்டுக்கு எப்படி வரும்டி. எல்லாரும் போடுங்க. இதுக்கு வந்து எப்படி வரும்னு சொன்னால் இவ்விடத்து இந்த ஏ இன்புட் வருகிறது எப்படி நல்லா பாருங்க. இதோட ஏ இன்புட் வந்து எப்படி வருகிறது, ஏயா வருகிறது. பாருங்க நல்லா பாருங்க. இவ்விடத்த இது ஏ சரியா. ஏ வந்து இவ்விடத்து என்னதா மாற போகுது, ஏ வந்து இவ்விடத்த ஏ வந்து ஒப்போசிட்டாக மாறுது. இது வந்து ஒரு நோட் கேட் பாருங்க. அப்போ இவ்விடத்தால இது மாறக்கிட்ட வந்து ஏ பாராக மாறிடும். இப்போ ஏ வந்து இவ்விடத்த ஏ பாராக மாறப்போகுது. இவ்விடத்த பி வந்து இப்படியே தான் வருகுது, பி அதில் பாட்டுக்கு வருகுது. அப்போ ஏ பார் இது வந்து என்ன கேட், இது வந்து ஒரு ஓ கேட். ஓ கேட் மீன் அது வந்து ப்ளஸ் அடையாளத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓ கேட்டாக இருந்தால். இப்போ பி வந்து டிரெக்டாக வருது இல்லையா. இவ்விடத்தை ஏ தான் வந்து, ஆனால் ஏ வந்து இவ்விடத்தை என்ன நடக்குது, ஏ ஒப்போசிட்டாக மாறுது இல்லையா. ஒப்போசிட்டாக மாறுது என்றால் ஏ வந்து நொட் கேட்டாக மாறுது. அப்போ ஏ பாராக மாறிடும் அந்த இன்புட்டுக்கு போகிறதுக்கு ஏ பார் ப்ளஸ் பி. இது விளங்கிட்டா?
அவசரமாக போடுங்க சேட்டில். டவுட் இருந்தால் கேளுங்க எல்லாரும். யாரும் சைலண்டாக இருக்க வேணாம், எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு விளைஞ்சா இல்லையான்னு எனக்கு விளங்காது. சரியா? என்ன சார் டவுட் இருந்தால் கேளுங்க. செட்டில் போட கஷ்டம்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே, சரி. நான் இதே மாதிரி இன்னொரு கேள்வி தரேன். அதுக்கு போடுங்க. ஏ பி சி. இதுக்குரிய தர்க்கச்சூட்டு எப்படி வரும்னு அப்டேட் பண்ண குயிக்கா. அவசரமா அப்டேட் பண்ணுங்க, அவசரமா. நீங்க பாருக்கு பதிலா கொட்டேஷனை போடுங்க. சரியா? குயிக்கா அப்டேட் பண்ணுங்க. ஓகே, சரியா? நான் சொல்றேன் பாருங்க. இது பாருங்க, இங்க ஏ வந்து அப்படி டிரெக்டா வருது, அதாவது இந்த நன் கேட்டுக்கு. சரியா? பி வந்து என்ன நடக்குது, இவிடத்த பி பாராக மாறுது. இவிடத்த பி பாராக மாறுது. இவிடத்த ஏ அப்படியே வந்துடுது. வந்து இவிடத்த எதுல சேருது, இது வந்து ஒரு நன் கேட். ஏ ஏ பா ஏ அப்படியே வருது. ஏ டாட் பி பார், பி பார். சரியா? இங்க பி வந்து என்னதான் வந்திருக்கு, பி பாராக தான் வருது. பாருங்க, நல்லா பாருங்க, பி பாராக வருது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்குது, இவிடத்த இப்படி இருந்தா இது ஒரு என் கேட்ல சேர்ந்துருக்கு. இது வந்து என் கேட்ல சேரல. இவிடத்த ஈனையும் வட்டம் ஒன்று இருக்குது பாருங்க. இவிடத்தையும் வட்டம் இருக்குமாக இருந்தால் இதுவும் வந்து நன் கேட்டாக மாறுது. அப்ப இதுக்கு மேலேயும் ஒரு பார் வரும். விளைஞ்சா இது ரெண்டும் சேர்ந்தும் நொட் கேட் தான். இவிடத்த வரக்கூடிய பியும் வந்து ஒரு நொட்டாக தான் வருகிறது. விளைஞ்சா அப்ப ஏ டாட் பி பார் இது ரெண்டும் சேர்ந்து மொத்தமாகவும் மேல பார். விளைஞ்சா இப்படி தான் வரும். இப்ப இது ரெண்டும் சேரணும். அதாவது இப்ப சீட் அவுட்புட்டும் இங்க வந்து இதுவும் இங்க வந்து தான் இது வந்து மேல உள்ளதை அடையாளப்படுத்த போகுது. அதாவது அடுத்த கேட்ட. இப்ப இது வந்து என்னது, கொஞ்சம் அப்படி இருங்க. பாருங்க, இந்த சியும் வந்து இப்படி வருது டைரக்டா. சரியா? சியும் வருகுது. இங்க என்ன வருகுது, ஏ டாட் பி பார் மொத்தத்தின் பார் தான் இங்க வருகுது. அப்ப அது முதல்ல வந்ததை அப்படி எழுதுறோம். ஏ டாட் பி, பி வந்து பார், இது ரெண்டும் சேர்ந்தும் பார். ஏ அது வந்து நன் கேட்ல சேர்ந்துருக்கு. இப்ப இவ்விடத்த இது வந்து ஒரு கேட், இது வந்து ஒரு தனி கேட். தனி கேட்டாக இருந்தால் அதுக்கு பிரக்கெட் போடுவோம். சரியா? இப்ப இதோட வந்து சேருது இது டாட் டாட்
சி விளைஞ்சா. இப்போ தனி கேட்டாக இல்லைன்னு சொன்னால் 3 இன்புட்டாக எடுக்கணும் விளைஞ்சா. அப்போ வந்து ஏ டாட் பி டாட் சின்னு போட்டிருப்போம். இவ்விடத்தை வந்து ஏ பியை வந்து தனிப்படுத்தியிருக்கோம்டால் ஏபி வந்து ஒரு தனி கேட், சி வந்து ஒரு தனி இன்புட்டாக அடுத்த கேட்டுக்கு வருது விளைஞ்சா. அதால இப்படி தான் வரும் விளையிட்டா. அவசரமாக அப்டேட் பண்ணுங்க விளையிட்டா இல்லையாண்டு. என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் இருந்தால் எந்த பகுதி விலங்கல்லாண்டு கேளுங்க. குயிக்கா என்ன மாதிரி அப்டேட் பண்ணுங்க. துலைஹா என்ன சைலண்ட் சொல்லுங்க, என்ன விளங்கிட்டா இல்லை? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ரூத் டேபிள் ஒன்று கேள்வி ஒன்று பார்த்துட்டு வருவோம். இந்த கொஷனை பாருங்க. முதலாவது, பிரதான தர்க்கப்படலை குறிப்பிட்டு அவற்றின் உண்மை அட்டவணைகளையும் தருக. இந்த கேள்வி செய்ய இயலுமா? அதாவது செய்ய இயலுமாக இருக்கான்னு கேட்க நான் செஞ்சு காட்டுறேன். பிரதான தர்க்கப்படலைகளை குறிப்பிட்டு அவற்றின் உண்மை நிலை அட்டவணைகளையும் தருகன்னு கேட்டுக்கு. சரியா? இப்போ வந்து செட்டில் வந்து அப்டேட் பண்ணுங்க. என்னென்றால் பிரதான தர்க்கப்படல் என்னென்ன இருக்குதுன்னு அதை வந்து கமா செப்பரேட்டடாக போட்டு செட்டில் போடுங்க குயிக்கா எல்லாரும். பிரதான தர்க்கப்படலை எத்தனை இருக்குது அது என்னென்னு போடும் குயிக்கா போடும். ஓகே குட். எல்லாரும் போடுங்க எல்லாரும். மெயின் செட்டில் போட வேணாம், எனக்கு டிரெக்டாக போடுங்க. இப்படி கேள்வி கேட்குறதெல்லாம் மெயின் செட்லையா போடுறேன். ஓகே. என் கேட், ஓ கேட், நோட் கேட், சரி இதான் பிரதான தர்க்கப்படலைகள். அப்போ அதுகளில் வந்து குறிப்பிட்டு அதுக்கான உண்மை நீட்டிய அட்டவணைகளை தரேன்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி போடுவோம் நம்ம? இப்போ எண்டுன்னு போடுவோம். சரியா? என் கேட்டுன்னு போடுறீங்க. என் கேட்டுன்னு போட்டு அது கீழே வந்து என்ன செய்வீங்க? அஹ், பிரதான அதாவது சும்மா ஒரு ஏ பின்னு சொல்லி போட்டு இது ரெண்டும் இதான் தர்க்கப்படல். சரியா? அப்போ இது ஏபின்னு போட்டு இப்போ எண்டுக்கு வந்து இப்படி போடுவீங்க. சரியா? இப்படி போட்டு அதே நேரம் இதுக்குரிய உண்மை நிலை அட்டவணை எப்படி வரும்? ஏ பி. சரியா? ரெண்டு இன்புட்னு சொன்னால் எப்படி வரும்? 4 ரோ வரும். 4 ரோ போட்டாச்சு. இதை ரெண்டையும் பிரிச்சாச்சு. இங்கால ஏ டாட் பி. சரியா? இப்படி போட்டாச்சு. இதில் 0 1 0 1, இங்கே 0 0 1 1. இதுக்கான அவுட்புட் எப்படி வரும்? எல்லாமே 0 வந்து கடைசி மட்டும் உண்டாக வரும். என்கேட்டாக இருந்தால் ரெண்டு இன்புட்டும் உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் உண்மை. அதுக்கு அதே மாதிரி ஓ கேட்டை செய்வீங்க. ஓ கேட்டை இப்படியே போட்டு ஆனால் படலை மட்டும் மாறும். ஓ கேட்டுற படல் வந்து இப்படி வந்து இப்படி வளைஞ்ச ஷேப்பில் வரப்போகுது. போட்டு இங்கே ஏ, இங்கே பி. இதுக்கான உண்மை நிலை அட்டவணையும் ஏ, அதே மாதிரி பி. இங்கே ஏ ப்ளஸ் பின்னு வரும். ஏ ப்ளஸ் பி. இதுக்கும் வந்து 4 ரோ வரும். 4 ரோ வரும். 4 ரோ போட்டாச்சு. இங்கே 0 1 0 1, இங்கே 0 0 1 1. இங்கே வந்து ஏதாவது ஒரு இன்புட் உண்மையாக இருந்தாலும் உண்மை.
விளையா மேலே உள்ள மட்டும் பொய்யாக இருக்கும். ஏதாவது ஒரு இன்புட் உண்மையாக இருந்தால் உண்மை. அதே மாதிரி நோட் கேட், நோட் கேட்டுக்கு எப்படி போடுவீங்க? ஏ ஒரு இன்புட் தான் நோட் கேட்டில் வரும், இப்படி போடுவீங்க, போட்டு கொடுப்பீங்க. சரியா, நோட் கேட்டில் ஒரு இன்புட் தான். அதே மாதிரி உண்மை நிலை அட்டவணைக்கு எப்படி கொடுப்பீங்க? ஏ, அதே மாதிரி இங்கால ஏ பார், ஏ வந்து ஏ பாராக மாறப்போகுது. ஒரு இன்புட் மட்டும் இருந்தால் எப்படி 2 ரோ தான் வரும். விளையா 0 1. இங்கே ஏ வந்து 0 ஆக இருந்தால் ஏ பார் வந்து 1 இருக்கும். ஏ வந்து 1 இருந்தால் ஏ பார் வந்து 0 இருக்கும். இதான் முதலாவதுக்குரிய விட. இவ்வளவுதான். ட்ரூத் டேபிளை வரைஞ்சாச்சு, கேட்டையும் வரைஞ்சாச்சு. விளையா இது கிளியரா? சொல்லுங்க குயிக்கா, எல்லாம் செட்டில் போடுங்க. என்ன சார் டவுட் இருந்தால் கேளுங்க. எல்லாரும் போடுங்க. என்ன சைலண்ட்? துளையா என்ன மாதிரி விளங்குதா? என்ன குயிக்கா அப்டேட் பண்ணுங்க. எல்லாரும் போடுங்க. இந்த முதலாவதுக்குரிய விட எப்படி எழுதணும் என்ற ஐடியா ஒன்று வந்துட்டா. நிஷாத் என்ன மாதிரி? விளங்கிடுச்சு. ஓகே, இந்த கேட்டால் குயிக்கா செல்லுங்க. சரியா, ஏன்னா அப்போ தான் அடுத்த பதிவு. சும்மா டைம் வேஸ்ட் தானே, ஒருத்தர பேரை சொல்லி கேட்டுட்டு இருக்க தேவையில்லை. சரியா, இப்போ வந்து ரெண்டாவது கேள்வியே போகும். இது வந்து ரெண்டாவது கேள்வி. இதை பாருங்க. பின்வரும் தர்க்கப்படலை பயன்படுத்தி விடை தருக. அப்போ இதில் கேட்கப்பட்டிருக்க கேள்வி வந்து என்னென்றால், முதலாவது கேள்வியை பாருங்கள். மேலே ஒரு தர்க்கப்படல் தந்திருக்காங்க, கீழால் வந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிதானே? முதலாவது கேள்வி, படலை PQRினை பெயரிடுக. PQRினை பெயரிடுகட்டாம். PQRக்கு வந்து அதாவது Pன்ற இடத்துக்கு என்ன வரும்? இவ்விடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, Qன்ற இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதே மாதிரி Rன்ற இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதே போல் எக்ஸ்ன்ற இடத்துல எக்ஸ் இல்லை. சரியா, PQR தான் கேட்டிருக்காங்க. என்னென்னு சொல்லி பெயரிடட்டும். இப்போ வந்து படலை, அதாவது இது வந்து PQRன்ற படலைகளில் பேரை தர சொல்லிருக்காங்க. சரியா, PQRன்றது என்னென்ன படலைண்டு இதில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. அதாவது P வந்து என்ன படல், Q வந்து என்ன படல், அதே மாதிரி R வந்து என்ன படல்னு சொல்லி குயிக்காக செட்டில் போடுங்க. P வந்து என்னது, Q வந்து என்னது, R வந்து என்னதுண்டு. அவசரமா என்னென்ன கேட்டுன்னு கேட்டிருக்காங்க. P வந்து என்ன கேட், Q வந்து என்ன கேட், R வந்து என்ன கேட்னு. அவசரமா P என்னது, Q என்னது, R என்னதுன்னு போடுங்க எல்லாரும். ஓகே, இப்போ பார்ப்போம் ரெண்டாவது கேள்வி. சரியா, முதலாவது கேள்வி வந்து P வந்து என்னது, நோட் கேட். சரியா, P வந்து நோட் கேட், நோட் கேட். அதே மாதிரி Q வந்து என்னது, என் கேட். சரியா, என் கேட். அதே போல் R வந்து ஓ கேட், ஓ கேட். சரியா, அதான் முதலாவதுக்குரிய விட. இப்போ பாருங்க, எக்ஸின் வருவிளைவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவ்விடத்தை வந்து என்ன சேர்க்கிட்டு வரணும்டி, அதுக்கு நம்ம கட்டம் கட்டமாக எழுதிட்டு வருவோம். சரியா, ஏ இங்கே வருகுது வந்து இவ்விடத்தை தாண்டிக்கிட்டே ஏட வெளிவு என்னதாக இருக்கும், ஏ பாராக இருக்கும். ஏ ஏ வந்து நொட்டாக போகுது, ஏ வந்து நொட் கேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏ பார். அதே போல் ஒவ்வொன்றாடமும் வருவோம். சரியா, அவசரம் இல்லை.
பி பி வந்து இங்கே சேருது, சியும் வந்து இங்கே டைரெக்டாக சேருது. சேர்ந்து என்னத்தை உருவாக்குது? பி டாட் சின்னு சொல்கிற பி டாட் சின்னு சொல்கிற ஒரு என்கேட் ஒன்று உருவாகுது. சரியா? அப்போ பி டாட் சி இங்கே ஏ, இந்த ஏயும் இப்படியே வருகுது இவ்விடத்துக்கு. அதே மாதிரி இந்த பிசியும் வந்து இப்படியே வருகுது இவ்விடத்துக்கு. சரி, இது ரெண்டும் சேர்ந்து என்னத்தை உருவாக்குது? ஒரு ஓ கேட்டை உருவாக்குது. ஓ கேட்டை உருவாக்குமாக இருந்தால் இது ரெண்டு சேக்யூஷன், அதாவது ரெண்டு தர்க்க சுற்றுகளும் சேர்ற இடத்துல என்னது வரும்? ப்ளஸ் வரும். ப்ளஸ் வரும் என்று சொன்னால் உருவாக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு ஓ கேட். அப்போ இதுக்கு எக்ஸுக்குரிய வெளிவு என்ன? எக்ஸ் சமன், அதாவது இந்த எக்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் வந்து நான் அடுத்த என்ன அவுட்புட் உண்டு. அப்போ ஏ பார் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இது ரெண்டும் செய்கிறது வந்து ரோ கேட்டில் ப்ளஸ் பி டாட் சி. இது ரெண்டுக்கு நம்ம ஒரு பிரேக்கெட்டை போட்டு விட்டுப்போம், ஏன்னா இது வந்து ஒரு தனி கேட். சரியா? இது விளங்கிட்டா? முதல் ரெண்டு கேள்வியும் விளங்கிட்டா? இது வந்து ரெண்டாவதுக்குரிய விடை பெற இருக்கிறது. ஓகே. சரியா? இப்போ பார்ப்போம் மூணாவதுக்கு என்னண்டு. மூணாவது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரியா? ஓகே. மூணாவது கேள்வி வந்து என்னன்னு சொன்னால், எக்ஸின் சகல விளைவுகளையும் கண்டறிவதற்கு உண்மை நிலை அட்டவணையை வரையட்டாம். அதாவது இந்த பெரிய கேட்டுக்குரிய உண்மை நிலை அட்டவணையை வரைய சொல்லிருக்காங்க. சரியா? இதை வந்து நல்லா கவனிங்க. ஏபிசின்னு சொல்லி மூணு இன்புட் போகுது. போய் நம்ம ஃபஸ்ட்டுக்கு இதுக்குரிய தர்க்க சுற்றை வந்து வரைஞ்சி அதுக்கேற்ற உண்மை நிலை அட்டவணையை வரைவோம். சரியா? அப்படியே வெயிட் பண்ணுங்க. இதுக்குரிய தர்க்க சுற்று எப்படி வந்துச்சு? ஏ பார் ப்ளஸ் பி டாட் சி. இது வந்து பிரக்கெட். சரியா? இதுதானே? அப்போ இது வந்து எத்தனை இன்புட் இருக்குது? மூணு இன்புட் இருக்குது. சரியா? மூணு இன்புட் இருக்குமாக இருந்தால் நல்லா கவனிங்க. நம்ம ட்ருத் டேபிள் ஒன்று வரைய சொல்லிருக்காங்க. ட்ருத் டேபிள் வரையணுமாக இருந்தால் ஏ, அதே மாதிரி பி, அதே போல் சி. மூணு இன்புட் இருந்தால் எத்தனை ரோ வரும்? அப்டேட் பண்ணுங்க, நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. குயிக்காக எல்லாரும் போடுங்க. மூணு இன்புட் இருந்தால் எத்தனை ரோ வரும் உண்மையிலே அட்டவணையில்? அவசரமா அவசரமா எல்லாரும் போடும். ரெண்டின் மூணாம் அடுக்கு 9. யாரும் உங்களுக்கு மெட்ஸ் பாடம்? ரெண்டின் மூணாம் அடுக்கு 9. மூணின் ரெண்டாம் அடுக்கு தான் 9. ரெண்டின் மூணாம் அடுக்கு 9. ரெண்டை மூணு முறை பிறக்கினா 9 வரும். இது பேசிக் மெட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அடுக்கு வந்து எத்தனை இன்புட்டோ அது வந்து அடுக்காக வரும் ரெண்டின். சரியா? 8 ரோ வரும். சரியா? இதெல்லாம் இந்த பேசிக் கன்செப்ட் எல்லாம் கிளியர் ஆயிருங்க. அதுதான் சரி நான் அவ்வளோ கத்தினா ஆரம்பத்தில். அப்போ 8 ரோ வரும். சரியா? நல்லா கவனிங்க. 8 ரூபா வருது. இப்போ பாருங்க, இந்த ஏ வந்து என்னவா மாறுதுண்டு. சரியா? இந்த ஏ வந்து பார். அப்போ இவ்விடத்தை நம்ம ஈன ஒரு ஏ பார் ஒன்று இருக்குது. ஏ பாராக இருந்தால் இந்த ஏட ஆப்போசிட். அப்போ ஏ பாரையும் வந்து போடுவோம் இடத்த. ஏ பாரையும் போட்டாச்சு. இது ஒன்று. அடுத்தது போடுவோம் இந்த பி டாட் சி. பி டாட் சி இதுகளையும் கண்டுட்டு இதை ரெண்டையும் இணைச்சிதது வந்து என்னது? ஒரு ப்ளஸ். அப்போ ஏ பார் ப்ளஸ் பி டாட் என்ன டாட் டாட் சி. இதுதான் ஃபைனல் அவுட்புட். சரியா? இப்படி தான் வரும். இது வந்து 8 ரோ வரும். 1
2 3 4 5 6 7 8. சரியா? இந்த ட்ரூத் டேபிள் போட்டது விளங்கிட்டா? இது ஏன்னு சொன்னால் இவரது ஏ பார் தானே இருக்குது. அப்போ ஏட ஆப்போசிட் ஏடுக்கு என்ன வெளியே வருகுதோ இந்த ஏ ஆப்போசிட்டாக போடுறதுக்காக இதில் வெளியே ஆப்போசிட்டாக போகிறதுக்கு இடத்த வந்து நான் ஒன்றை உருவாக்கியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேர்க்கப்படுற அவுட்புட் வந்து அதாவது இது ரெண்டும் வந்து ஒரு ஓ கேட்டில் சேர்க்கப்பட போகுது. அப்போ ஓ கேட்டுன்னா சொன்னால் ரெண்டு உண்மையாக அதாவது ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்தாலும் உண்மை அதோட அவுட்புட் இடத்த வரப்போகுது ஃபைனல் அவுட்புட். அதான் இட கேட். சரியா? அது நான் கிளியராக விளங்கும். இப்போ நான் வரையக்கிட்ட பாருங்க. சரியா? இப்போ வரும் எப்படி இது இன்புட்ற கடைசி வெளியூல இருந்து நம்ம இதை போட்டுட்டு வரும் வெளியூவை. அப்போ 0 1 0 1 0 1 0 1. பி வர எப்படி வரும் 0 0 1 1 0 0 1 1. ஏ வந்து எப்படி வரும் 0 0 0 0 1 1 1 1. இப்படி தானே வரும். இப்படி வந்து இப்போ ஏட பார் ஏ பார்னு சொன்னால் இங்கே ஏல வந்து 0 இருக்கிற இடம் எல்லாம் இங்கே ஒன்றாக வரும். இங்கே ஏல வந்து 1 இருக்கிற இடம் எல்லாம் 0ஆக வரும். அப்போ முதலாவது வந்து 0 0 தான் 4 முறை இருக்குது. அப்போ இங்கே எப்படி வரும் 1 1 1 1. இங்கே எல்லாம் என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ 0 வரும். 0 வரப்போகுது. சரி தானே? இப்போ இது சரி. இப்போ இதையும் தான் நம்ம கவனிக்க போகிறோம். சரியா? அப்போ பி டாட் சி பி டாட் சின்னு சொன்னால் இந்த பியும் ஈன இருக்கு ரெண்டும் பியும் சியும் வந்து எவ்வளத்த ரெண்டும் ஒன்றாக இருக்கோ அவடத்தை மட்டும் இங்கே கொண்டு வரப்போகுது. இது வந்து என் கேட் சொன்னால் இரண்டு இன்புட்டும் உண்மையாக இருந்தால் மாத்திரம் தான் உண்மை. அப்போ முதலாவது ரோவில் 0 தான் ரெண்டுமே. அப்போ 0. சரியா? ரெண்டாவதுலேயும் ஒரு 0 இருக்குது. அப்போ 0. மூணாவதுலேயும் ஒரு 0 இருக்குது. நாலாவதுல பாருங்க எங்கே பாருங்க ஈன மட்டும்தான் ரெண்டுமே ஒன்றாக இருக்குது. அப்போ பி டாட் சிக்கு வந்து இது ஒன்றாக மாறும். மற்றது 0 0 0. ஃபைனலில் பாருங்க கடைசி வந்து எப்படி இருக்குது ரெண்டும் ஒன்றாக இருக்குது. ரெண்டும் ஒன்றாக இருந்தால் மாத்திரம் ஒன்று வரும் அவுட்புட். சரியா? இப்போ இது ரெண்டும் வந்து இங்கே என்னத்தில் சேருது நல்லா பாருங்க ஒரு ஓ கேட்டில் சேருது. இப்படித்தானே இவ்விடத்தை இங்கே உருவாகுது பாருங்க ஓ கேட்டில் சேரப்போகுது. ஓ கேட்டில் சேருமாக இருந்தால் ஓ கேட்ற நியதி என்ன ஏதாவது ஒரு குறைந்தது ஏதாவது ஒரு இன்புட் உண்மையாக இருந்தாலும் உண்மை. அப்போ இப்போ வந்து இது ரெண்டை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது ரெண்டை மட்டும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம அவுட்புட் கொடுப்போம். விளங்கிச்சா? அப்போ இங்கே பாருங்கள் முதலாவது வந்து ஒரு ஒன்று இருக்குது. சரி எந்த பாருங்க 1 0 1 0 இருந்தாலும் என்னது ஒன்று தான். ஏண்டா குறைந்தது ஒரு இன்புட் உண்மையாக இருந்தாலும் உண்மை. ரெண்டாவதுலேயும் ஒரு ஒன்று இருக்குது. ஒன்று ஒன்று இருக்குது. இவடத்தை பாருங்க நாலாவதை வந்து ரெண்டுமே உண்மை. ரெண்டும் உண்மை என்றாலும் உண்மைதான். ரெண்டும் பொய்யாக இருந்தால் பொய். ரெண்டும் பொய். ரெண்டும் பொய். அப்போ பொய். கடைசி பாருங்க கடைசியில் வந்து ஏதோ ஒன்று உண்மை இருக்குது. ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்தாலும் உண்மை. இதான் ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். இது விளங்கிட்டா? குயிக்காக அப்டேட் பண்ணுங்க எல்லாரும். என்ன சார் டவுட் இருந்தால் கேளுங்க. அவசரமா எனக்கு அடுத்த கிளாஸில் பாஸ் பேப்பர் செய்கிற ஐடியா இருக்குது. அதனால் கிளியர் பண்ணதுக்கு தான் கேட்கேன். என்ன சில டவுட் இருந்தால் என்னத்தில் டவுட் இருக்குன்னு கேளுங்க. டவுட் இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ டவுட்னு கேளுங்க. சரி சும்மா டவுட்னு சொன்னால் இவ்வளோத்தையும் விளங்கப்படுத்த 10 நிமிஷம் எடுக்கும். ஏன்னா இப்போ நான் போனதையும் விட ஸ்லோவாக விளங்கப்படுத்தணும். திரும்ப விளங்கப்படுத்துகிறேன்டா. ஏன்னா இந்த ஸ்பீடில் போய் உங்களுக்கு விலங்க இல்லைண்டா அதுக்கு எந்த பகுதி என்ன விலங்குன்னு கேட்டீங்கண்டா அதை மட்டும் சொல்லித்தரையிலும். சரிதானே? இது வந்து சிம்பிள். இதுக்கு கிளாஸில் படித்தா அதே இதைத்தான் இன்றைக்கு படிச்சிருக்கோம். விளைஞ்சா எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை. அதை இப்போ நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க இல்லைன்னு தான் அர்த்தம். ஜஸ்ட் கிளாஸுக்கு மட்டும் வரீங்க. சும்மா கூட பார்க்குறல்ல படித்ததை நோட் பண்ணுறல்ல இது இதுதான் இது இதோட கன்செப்ட் இது இதுதான் இப்படி இப்படி இந்த பேட்டர்னில் தான் இது அவுட்புட் வருகுது. இதில் என்ன இருக்குதுன்ற அந்த இதுகள் நியதி அதோட ரூல் இதில் வந்து மார்க் பண்ணி வைக்கிங்க இல்லை மேனேஜா அதில் குறித்து வச்சுருந்தால் வந்து அதை பார்த்துட்டு திரும்ப கிளாஸுக்கு வந்தால் எந்த டவுட்டும் இல்லை அழகாக செய்யலாம். நான் வந்து இன்றைக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து எதுவும் படிக்க தரல. எக்ஸ்ட்ரா படிக்க தந்த ஒரே ஒரு விடயம் அந்த ஒரு இன்புட் மட்டும் பாரில் வருகுது. அது மட்டும்தான் இன்றைக்கு படிக்க தந்த எக்ஸ்ட்ரா. மற்ற எல்லாம் இதுக்கு படிக்க தந்தது தான். ஆனாலுமே நீங்கள் நான் விட போட சொன்னதில் நிறைய பேர் பிழையாக தான் போடுறீங்க. நிஷாத் என்ன மாதிரி கிளியரா?
ஓகே. கேள்வி வந்து நான் போடுறேன் கேள்வி. பாஸ் பேப்பரில் உள்ள கேள்விகள் அடுத்த கிளாஸ் செய்வோம் சரியா. அதுக்கு முதல்ல நான் அந்த கேள்வியை போட்டு விட்றேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது மாடல் பேப்பர்கள் இருந்தால் மாடல் பேப்பரில் செஞ்சு பாருங்கள். மாடல் பேப்பர்லையும் லாஜிக் கேட் சார்ந்த கேள்விகள் இருக்கும் சரியா. பாஸ் பேப்பரில் செய்யக்கிட்ட வந்து நம்ம ஒரு 2 கிளாஸ் சரி எடுத்து பார்ட் ஒன்ல என்னென்ன கேள்விகள் வந்திருக்குண்டு அதையும் கிளியராக செஞ்சுட்டு அப்போ நிறைய கேள்விகள் செய்யப்படும் சரியா. ஒரு 2 கிளாஸ் சரி ஃபுல்லாக பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி செய்வோம். பார்ட் ஒன்லையும் ஃபுல்லாக லாஜிக் கேட் சார்ந்த கேள்விகள் செஞ்சுட்டு பார்ட் டூலையும் ஸ்ட்ரக்சரில் வரும் இதில் சார்ந்த கேள்விகள். அப்போ பார்ட் டூலையும் ஸ்ட்ரக்சரில் உள்ள கேள்விகளை செய்வோம் லாஜிக் கேட் சார்ந்தது. சரிதானே. என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. அதாவது இன்றைய படிக்க தந்த பாடம் ரிலேட்டடான என்ன சரி டவுட் இருந்தால் அவசரமாக கேளுங்க. பேசிக் கான்செப்ட் எல்லாம் கிளியர் ஆயிருங்க சரியா. அட்வான்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் அட்வான்ஸாக படிக்கும் வேலையில் பேசிக் விலங்கல்ல என்றால் இப்போ நான் அன்றைக்கு அந்த எத்தனை ரோ வரும்டா 9ன்றீங்க சரியா. உண்மைக்கு அப்படி எனக்கு சூடாகுது ஏண்டா அதை வந்து எப்படி அதை பார்க்குறேன்ட்டு நான் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் சொல்லி தந்தேன். ஒரு இன்புட்னா எப்படி, 2 இன்புட்டா எப்படி, ஒவ்வொன்றுக்கும் எத்தினாவது அடுக்கு எத்தினாவது அடுக்குன்னு போட்டு அழகா சொல்லி தந்தேன் இல்லையா. அப்போ அப்படி சொல்லி தந்து வந்து அதில் பிள்ளை விட்றீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே சூடாகத்தான் செய்யும் இல்லையா. சரி ஓகே. அப்போ இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸில் வந்து பாஸ் பேப்பர் அல்லது நான் மாடல் பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு வரேன், பார்த்து செய்வோம் சரியா. செஞ்சு அதில் சார்ந்த கேள்விகள் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். சரி ஓகே. அப்போ கிளாஸை முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.